நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, கூகுளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கூகுளில் ஒரு அருமையான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கா, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அதிகமாக கூகுளோட குரோம் ப்ரௌசரை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற இந்த அருமையான செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட பாஸ்வேர்ட் மேனேஜர். அதில் ஒரு ரகசியத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். வேணா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுளோட குரோம் ப்ரௌசர் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டீங்க. டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கு, அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ள போங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பாஸ்வேர்ட்ஸ்ல நான் ஒரு வெப்சைட்டை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்ன வெப்சைட்னா ஃபேஸ்புக் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எப்போ வேணாலும் நான் கூகுளோட குரோம் ப்ரௌசருக்குள்ள போயிட்டு அந்த வெப்சைட்டை நான் வந்து சர்ச் பண்ணி லாகின் கொடுத்தேன்னா இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நான் உள்ள போயிடலாம். ஈஸியா உள்ள போயிடலாம். இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல? நீங்க உங்க போன்ல எந்த கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துறீங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட்ல அது சேவ் ஆகி இருக்கும். சரிங்களா? சோ இப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை எப்படி நம்ம சேவ் பண்றது மேனுவலா? சோ கூகுளோட குரோம் ப்ரௌசரோட ஒரிஜினல் வெர்ஷன் பாத்தீங்கன்னா இதுல பாஸ்வேர்ட்ஸ்னு வந்திருக்குல்ல. இனி வரக்கூடிய நாட்கள்ல பாஸ்வேர்ட்ஸ் வராது, வேற மாதிரி வரும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா குரோமோட பீட்டா வெர்ஷன்ல டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மேனேஜர். அதை நீங்க டேப் பண்ணுங்க. முன்னாடி பார்த்தது பாஸ்வேர்ட்ஸ், இப்போ பார்க்கிறது பாஸ்வேர்ட் மேனேஜர். சோ இந்த புத்தம் புதிய அப்டேட் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல வரப்போகுது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் கொடுத்துக்கோங்க. இப்போ மேனுவலா வந்து ஒரு வெப்சைட்டையோ ஒரு ஆப்பையோ வந்து நீங்க சேவ் பண்ணி வைக்கணும் பாஸ்வேர்டு. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க பாருங்க, பக்கத்துல ஒரு பிளஸ் பட்டன் இருக்கா, சர்ச் ஒன் பாஸ்வேர்டு பக்கத்துல ஒரு பிளஸ் பட்டன் இருக்கா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்படி டேப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சைட் ஆர் ஆப்னு கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க வந்து சைட்டை மென்ஷன் பண்ணலாம், இல்ல ஆப்பை மென்ஷன் பண்ணலாம். ஆப்பை எப்படி நம்ம மென்ஷன் பண்றது? உங்க போன்ல என்ன ஆப்புக்கு நீங்க லாகின் கொடுக்குறீங்களோ அந்த ஆப்பை இந்த பாத்தீங்களா அந்த செலக்ட் ஆப் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்படி நீங்க டேப் பண்ணும்போது அதை சர்ச் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கும். சோ எந்த ஆப்ஸ்க்கு வந்து நீங்க அதிகமா லாகின் கொடுக்குறீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட யூசர் நேம் இந்த இடத்துல என்ன செய்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு டைப் பண்றேன். இந்த மாதிரி கொடுத்த உடனே டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா இந்த சேவ் அப்படிங்கிற இன்விசிபிள் பட்டன் வந்து இப்போ விசிபிள் ஆயிடும். இப்போ நீங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த வெப்சைட்டையும் அந்த ஆப்பையும் நீங்க எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம் மேனுவலா. அதை எப்படி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இப்போ கூகுளோட குரோம் ப்ரௌசரை நான் ஓபன் பண்றேன். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஃபேஸ்புக்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபேஸ்புக் நான் டைப் பண்றேன். டைப் பண்ணனும் சர்ச் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல லாகின் இருக்கா, அதை நான் டேப் பண்றேன். சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இதுல ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் டேப் பண்ணும்போது கீழ இருந்து ஒரு பேஜ் வரும் பாருங்க. டேப் பண்ணிட்டேனா, வாவ், இந்த புத்தம் புதிய செட்டிங்கை தான் இப்போ சமீபத்தில் கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. மேனுவலா நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து அந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. வேணா உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல செக் பண்ணி பாருங்க. இது வரலன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு மறுபடியும் அப்டேட் கொடுத்துக்கோங்க. அப்டேட் இருந்தா அப்டேட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி, அந்த கூகுளோட பாஸ்வேர்ட் மேனேஜருக்குள்ள எப்படி போறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். மொத்தமா வெளியே வந்துருங்க. செட்டிங்ஸ்குள்ள போங்க. இதுல கூகுள் இருக்கும், அதுக்குள்ள போங்க. பாத்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கு கீழே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி இருக்கும், அதுக்குள்ள போங்க. அப்படியே கீழே வந்துருங்க. பாஸ்வேர்ட் மேனேஜர் டேப் பண்ணுங்க. வாவ், இந்த செட்டப் தான் கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல டைரக்டா கொடுக்குறாங்க. நீங்க இந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து செக்யூரிட்டிக்குள்ள போய் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், கூகுளோட குரோம் ப்ரௌசருக்குள்ள போயிட்டு பாஸ்வேர்ட் மேனேஜர் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். சரிங்களா? இந்த ஒரு அருமையான செட்டப்பை நீங்க உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல பயன்படுத்துங்க. எந்த ஒரு வெப்சைட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டையும் நீங்க ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் நீங்க மேனுவலா அந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணி உள்ள போய் உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டை எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பயனுள்ள வீடியோ இருந்தா உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.